சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்துள்ளது. அக்டோபர் 1ஆம் தேதி முதல் தொடர்ந்து 3 நாட்களாக காலையும் மாலையும் தங்கம் விலை மாற்றம் செய்யப்பட்டது. நேற்று காலை ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 880 ரூபாய் சரிந்த நிலையில் மாலையே 480 ரூபாய் உயர்ந்ததால் ஒரு சவரன் விலை 87,200 ரூபாயாக அதிகரித்தது. இந்நிலையில் இன்று காலை ஆபரண தங்கம் விலை கிராமுக்கு 50 ரூபாயும் சவரனுக்கு 400 ரூபாயும் அதிகரித்துள்ளது. சந்தைகளில் ஒரு கிராம் தங்கம் 10,950 ரூபாய்க்கும் சவரன் 87,600 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 3 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் 165 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. கும்பகோணத்தில் கலைஞர் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான சட்ட மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்த ஆளுநர் RN ரவியின் நடவடிக்கைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வழக்கு தொடுத்துள்ளது. கலைஞர் பெயரில் கும்பகோணத்தில் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கும் அதன் வேந்தராக முதலமைச்சர் செயல்படும் வகையில் கடந்த ஏப்ரல் 24ஆம் தேதி சட்டப்பேரவையில் மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. இதற்கு ஒப்புதல் அளிக்காமல் மசோதாவை கிடப்பில் போட்டு வந்த ஆளுநர் RN ரவி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்துள்ளார். ஆளுநரின் இந்த நடவடிக்கைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் தலையிட்டு உரிய உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என மனுவில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கும் பீகார் இறுதி வாக்காளர் பட்டியலிலும் முறைகேடுகள் உள்ளதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் வெளியிட்டுள்ள தனது எக்ஸ் தள பதிவில் பாஜகவின் பி டீமாக தேர்தல் ஆணையம் செயல்படுவதாக மீண்டும் விமர்சனம் செய்துள்ளார். பீகாரில் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தின் வரைவு பட்டியலில் 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருந்தனர். இதற்கு கடும் எதிர்ப்புகள் எழுந்த நிலையில் 4 நாட்களுக்கு முன்பு வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலில் மேலும் 3,66,000 பேரின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன. மொத்தத்தில் 68,05,000 வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டு புதிதாக 21,53,000 பேரின் பெயர்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. அதன்படி 47 லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் நிரந்தரமாக நீக்கப்பட்டுவிட்டன. இதனை விமர்சனம் செய்துள்ள ஜெய்ராம் ரமேஷ், ஒரே வீட்டில் 247 வாக்காளர்கள் வந்தது எப்படி என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறார். தேர்தல் ஆணையத்தின் ஒரே நோக்கம் பாஜகவுக்கு ஆதாயத்தை வழங்குவதுதான் என்றும் அவர் சாடியுள்ளார். தலைமறைவாக உள்ள நாமக்கல் மாவட்ட தாவேக செயலாளர் சதீஷ்குமாரை பிடிக்க 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. நாமக்கல்லில் தாவேக தலைவர் விஜய் கடந்த 27ஆம் தேதி பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது தனியார் மருத்துவமனை மீது தாக்குதல் நடத்தியதாக மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கில் அவர் முன்ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி செந்தில்குமார் தாவேக மாவட்ட செயலாளர் சதீஷ்குமாரின் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். இதனையடுத்து காவல் ஆய்வாளர் கபிலன் தலைமை 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தலைமறைவாக உள்ள சதீஷ்குமாரை கைது செய்ய தேடி வருகின்றனர். கரூர் துயரம் குறித்து கூட்டத்தில் பங்கேற்ற வாய் பேச முடியாத இளைஞர் சைகை மொழியில் விவரித்த காட்சி கண்கலங்க வைத்துள்ளது. கரூர் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள், பெண்கள் உட்பட 41 பேர் பரிதாபமாக பலியாகினர். இந்த பெருந்துயரம் தொடர்பாக தினம்தோறும் புது காட்சிகள் வெளியாகி மனதை உலுக்குகின்றது. அதன் ஒரு பகுதியாக விஜய் பேசிக் கொண்டிருந்த போதே கூட்டத்தில் பலர் மயங்கி விழுந்ததை அங்கிருந்த வாய் பேச முடியாத இளைஞர் ஒருவர் சைகை மொழியில் விவரிக்கும் காட்சி வெளியாகியுள்ளது. கரூர் மாவட்டத்தில் ஒரு மந்திரி இருந்தார்ல, இப்ப ஒரு மந்திரி இல்ல, ஆனாலும் மந்திரி மாதிரி சொல்லிதான் தெரியுமா என்ன? பதற்றத்துடன் கண்முன் நிகழ்ந்த துயரத்தை இளைஞர் விவரித்த காட்சி காண்போரை கண்கலங்க வைத்துள்ளது. தஞ்சை மாவட்டத்தில் குறுவை நெல் அறுவடை பணிகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் நெல் கொள்முதல் செய்வதில் தாமதம் ஏற்படுவதாக புகார் எழுந்துள்ளது. குறிப்பாக ஒரத்தநாடு நெல் கொள்முதல் நிலையத்தை ஒட்டிய சாலையில் சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு நெல் கொட்டி வைத்து விவசாயிகள் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. எல்லா சென்டர்லையும் இப்போ இந்த ஒரத்தநாடை மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் அளவுக்கு நெல் கொட்டி கிடக்கு. அதே மாதிரி சென்டர்லையும் நிறைய 5000 மூட்டைக்கு மேலே தேங்கியிருக்கு. அதே உடனே எடுக்கிற நெல்லை உடனே அப்புறப்படுத்தணும். இந்த மொபைல் மூலமாக நெல் எடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். அறுவடை செஞ்சு 10 நாளாக நெல் தேங்கி கிடக்கு. ஒவ்வொரு சென்டரிலும் ஆயிரக்கணக்கான மூட்டைகள் தேங்கி கிடக்குது. கேட்டால் ஏன் கொள்முதல் பண்ணலை அப்படின்னா லாரி இல்லை,
ஒட்டுமொத்தமாக சாக்கே இல்லை. இவங்க டெண்டரே விடாமல் இருந்திருக்காங்க இதுவரைக்கும் சாக்குக்கு சணலுக்கும். இதனால ஒட்டுமொத்த விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கோம். இப்போ மழை பெஞ்சிருச்சு, எங்களால் அந்த நெல்லை காய வைக்க முடியல. ஈரப்பதம் 22% எடுக்க சொல்லி பல காலமாக சொல்லிட்டு இருக்கு, கேட்கல. ஒன்றிய அரசு இதுக்கான நடவடிக்கை எடுக்கல. இனி வருங்காலங்களில் இது எல்லாமே நீடிக்க கூடாது. இது தொடர்ந்து நீடிச்சா ஒட்டுமொத்த விவசாயிகள் இங்கே போராடக்கூடிய சூழல் உருவாகுது. ஒரத்தநாடு சுற்று வட்டாரத்தில் ஒரே சமயத்தில் ஏராளமானோர் அறுவடை செய்ததும் தாமதத்துக்கு காரணம் என கூறப்படுகிறது. மதுரை அண்ணா நகரில் பழைய கட்டிடம் ஒன்று திடீரென இடிந்து விழுந்ததில் இடிபாடுகளில் சிக்கி மூதாட்டி ஒருவர் உயிரிழந்தார். மேலும் இந்த விபத்தில் காயமடைந்த 2 குழந்தைகள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அண்ணா நகர் சினிபிரியா தியேட்டர் எதிரே உள்ள பகுதியில் பழைய கட்டிடம் திடீரென இடிந்து விழுந்தது. விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினரும் போலீசாரும் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். விபத்தில் மூதாட்டி உயிரிழந்த நிலையில் காயங்களுடன் இடிபாடுகளில் சிக்கியிருந்த 2 குழந்தைகளை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஜேசிபி இயந்திரம் மூலம் இடிந்து விழுந்த வீட்டை அகற்றும் பணி நடந்தது. கரூர் சம்பவத்தை அடுத்து சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி மேற்கொள்ளவிருந்த ரோட் ஷோவிற்கு காவல்துறை அனுமதி மறுத்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நாளை திருச்செங்கோடு, குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதிகளிலும், நாளை மறுநாள் நாமக்கல் மற்றும் பரமத்திவேலூர் தொகுதிகளிலும் பரப்புரை மேற்கொள்ள திட்டமிட்டிருந்தார். இந்நிலையில் கரூர் வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்கும் வரை ரோட் ஷோக்களுக்கு அனுமதி அளிக்க வேண்டாம் என உத்தரவிட்டது. எடப்பாடி பழனிசாமி பரப்புரைக்காக அதிமுகவினர் தேர்வு செய்துள்ள இடங்கள் மாநில நெடுஞ்சாலையாக உள்ளதால் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி அனுமதி அளிக்க முடியாது என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து எடப்பாடி பழனிசாமியின் பரப்புரைக்காக தனியார் இடத்தை தேர்வு செய்ய அதிமுகவினர் திட்டமிட்டுள்ளனர். அதிமுக எம்எல்ஏ பொள்ளாச்சி ஜெயராமனின் மகனுக்கு எதிரான விபத்து வழக்கை மீண்டும் விசாரிக்க கோரியது தொடர்பாக காவல்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் அருகே கடந்த 2016 அக்டோபரில் பொள்ளாச்சி ஜெயராமனின் மகன் பிரவீன் ஓட்டிச் சென்ற காரால் விபத்து நேரிட்டது. 2 கார்கள் மோதிக்கொண்ட விபத்தில் வீர சுரேகா என்ற பெண் உயிரிழந்தார். இந்த வழக்கை விசாரித்த அவிநாசி நீதிமன்றம் பிரவீனுக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதித்தது. அந்த தீர்ப்புக்கு எதிரான மேல்முறையீட்டு வழக்கு திருப்பூர் அமர்வு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ள பெங்களூரு புகழேந்தி அரசியல் பின்புலம் காரணமாக பிரவீனுக்கு எதிரான வழக்கை போலீசார் முறையாக விசாரிக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். அந்த காரில் கல்லூரி மாணவிகள் பயணித்தது ஏன் என்பது விசாரிக்கப்படவில்லை என குறிப்பிட்டுள்ள புகழேந்தி மறுவிசாரணை கோரிய மனுவை பெருமாநல்லூர் போலீசார் நிராகரித்து விட்டதாகவும் தெரிவித்திருந்தார். இந்த மனுவை விசாரணைக்கு ஏற்ற நீதிபதி என் செந்தில்குமார் 4 வாரங்களில் பதிலளிக்க போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார். புரட்டாசி மாதம் 3ஆம் சனிக்கிழமை என்பதால் திருப்பதியில் 18 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து பக்தர்கள் ஏழுமலையானை வழிபட்டனர். வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸில் உள்ள 31 அறைகளும் நிரம்பி வெளியே சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு பக்தர்கள் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. முன்னதாக திருப்பதியில் விடிய விடிய கொட்டிய மழையால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. மலைப்பாதை படிக்கட்டுகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியதால் பக்தர்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். திருப்பதி நகரிலும் பல இடங்களில் கால்வாய்களில் அடைப்பு ஏற்பட்டதால் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து சாலைகளில் தேங்கியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.